Hi friends, welcome to Time and Space Mastery. இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன். அதாவது இந்த நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன்ல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலா ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 1 3. இப்போ இந்த அரேயோட நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பெர்மிட்டேஷன் அப்படின்னா என்ன அண்ட் அதை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் ரிக்வெஷன் பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நீங்க அதை ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்லாம் நான் அதில் ஜென்ரேட் பண்ணுற பெர்மிட்டேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுலாம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் அந்த வீடியோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன்ஸ் ஒரு அரே கொடுத்துட்டு அதோட நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த அரேல இருக்க இன்டீஜர்ஸோட நார்மல் ஆல் பெர்மிட்டேஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இப்போ இந்த அரேயோட பெர்மிட்டேஷன் என்ன வரும் அப்படின்னா, ஜஸ்ட் பெர்மிட்டேஷன்னா நம்ம டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ 1 2 3 இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், 1 3 2 இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், நெக்ஸ்ட் 2 1 3 இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், 2 3 1 அண்ட் 3 2 1 3 1 2 இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு. இந்த ஒரு அரேக்கு நமக்கு இந்த 6 பாசிபிலிட்டிஸ் வரும். இந்த 6 பாசிபிலிட்டிஸ் எப்படி வரும் அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அதெல்லாம் நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நமக்கு ஒரு அரேக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஃபேக்டோரியல். டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் எவ்வளோ 1 2 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் நமக்கு 3 இன்ட்டு 2 நமக்கு 6. ஸோ நம்ம டோட்டலாக 6 பாசிபிலிட்டிஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் நியரஸ்டான பெர்மிட்டேஷன். அப்போ 2 1 3 213 நம்ம சும்மா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. 213க்கு நெக்ஸ்ட் அதிகமான நம்பர் அண்ட் பக்கத்தில் இருக்க நம்பர். இப்போ 213க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 214 215 216 அப்படின்லாம் இருக்கு அப்படின்னா, 213க்கு 213ஓட பெரிய நம்பர் இது எல்லாமே பெரிய நம்பர் தான். பட் நமக்கு கிட்ட இருக்க பெரிய நம்பர் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 214 அந்த மாதிரி நமக்கு இருக்க அரேல நெக்ஸ்ட் நியரஸ்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 213னா நமக்கு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் செகண்ட் 213. அப்ப இதுக்கு நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் நியரா எது? 231. அப்ப இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ 231 தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். ஓகே. இந்த அரேவை கொடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச். என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்த அரேவோட எல்லா பாசிபிள் பெர்மிட்டேஷன்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிரிண்ட் ஆர் நம்ம ஒரு அரே ஆஃப் அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு அரே இது ஒரு அரேன்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரு அரே ஆஃப் அரேல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்து, அதாவது இப்போ இதை ஃபர்ஸ்ட் 123 கன்சிடர் பண்ணிக்கலாம், 132 213 231 321 312 இதெல்லாம் பாருங்க நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும். 123 132 அந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம லைனா செக் பண்ணிட்டே வரும். நம்ம கொடுத்துருக்க அரேவும் நமக்கு இதுல இருக்க இன்டிஜர்ஸும் 213 இந்த 213 இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே சேம் இல்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ரெண்டும் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ரெண்டும். இப்போ 213 அண்ட் 213 நமக்கு ரெண்டுமே சேம். அப்ப நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? இந்த இண்டெக்ஸ்க்கு அடுத்து இருக்கிறத தான் நம்ம ரிசல்ட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஒருவேளை நமக்கு கிடைச்சிருக்க பெர்மிட்டேஷனே கடைசியில இருக்கு. இப்போ நமக்கு 312 இங்க இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இப்போ இங்க 312 இருக்கு, 312 இருக்கு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரோம். இல்ல 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 இல்லன்னு அட் லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது 312 அண்ட் 312 இது ரெண்டுமே நமக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு இல்லவே இல்லை. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜஸ்ட் இந்த இருக்கிறதுல இதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு, நம்ம கண்டுபிடிக்கிறது லாஸ்ட்ல தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸி ட்ரிக் மாதிரி என்னன்னா, இந்த அரேவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாம். இதை ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ஜஸ்ட் சாரி கைஸ், இங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்க தான் இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பரா நம்ம சார்ட் பண்ணும்போது இப்படிதான் வந்திருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த லாஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதோட ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதோட ரிவர்ஸ் என்ன வரும்? 1 2 3 ரெண்டும் சேம் தான். 1 2 3 1 2 3 சேம் தான். நமக்கு லாஸ்ட்ல மட்டும் அதாவது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
ஓகே. இதனால நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு அரே குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த அரேல இருக்க எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் பெர்முடேஷன் ஸ்டோர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்ம I ஈக்குவல் டூ 0ல இருந்து ஒரு இண்டெக்ஸா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த இண்டெக்ஸ்ல இருக்க அரே அண்ட் இந்த அரே நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரோம். ஒன்ஸ் நமக்கு சென்டர்லயே ஏதாவது நமக்கு ஐ ஐட்ரேட் பண்ணும்போது 2 அரேவ சேமா வந்துருச்சு அப்படின்னா, நம்ம I+1 நம்ம ரிசல்ட்டா ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு அட் லாஸ்ட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் அந்த அரேவ இருக்கிறத நம்ம ரிவர்ஸா ரிட்டர்ன் பண்ணலாம். இதுதான் நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் ஓட அப்ரோச். இதோட சூடோ கோட் சிம்பிள் தான் கைஸ். ஸோ நம்ம I ஈக்குவல் 0ல இருந்து I லெஸ் தேன் n I பிளஸ் பிளஸ் nனா இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ். அதாவது இது வந்து 0th இண்டெக்ஸ். இந்த அரே 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அந்த மாதிரி இது இண்டெக்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ நம்ம இஃப் I ஈக்குவல் டு இது லாஸ்ட் கேஸ். இப்போ I வந்து நமக்கு 0, 1, 2, 3 கடைசிக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? இது ரெண்டும் சேமா இருக்கும். அண்ட் நம்ம கடைசி வந்திருக்க அரே லிஸ்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணி அமுச்சு விட்டுறோம். ஜஸ்ட் இது ரிவர்ஸ். அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு இங்க நடுவுலயே எங்கேயாவது மேட்ச் ஆயிடுச்சு. அரே ஈக்குவல் டூ அரே லிஸ்ட் ஆஃப் ஐன்னு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம்? அதுக்கு அடுத்து இருக்கிறது அரே லிஸ்ட் ஆஃப் I+1 அடுத்து இருக்க அரேவ நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். ஓகே. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஜஸ்ட் அ இத இந்த எல்லா பாசிபிள் பெர்முடேஷன்ஸும் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கே நம்ம ஆக்சுவலா n ஃபேக்டோரியல் கிராஸ் n டைம்ஸ் நம்ம டைம் பார்த்துருப்போம். ஓகே. நம்ம அந்த அந்த வீடியோல நீங்க கிளியரா கிளியரா டீச் பண்ணியிருப்பேன். அத நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு n ஃபேக்டோரியல் கிராஸ் n. ஓகே. ஸோ நமக்கு டைம் n ஃபேக்டோரியல் கிராஸ் n இருக்கிறதால விச் இஸ் நம்ம n ஃபேக்டோரியல் இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம சார்ட் பண்றோம். நம்ம n-ஐயுமே நம்ம ஜஸ்ட் சார்ட் பண்றதால நமக்கு லாக் n ஃபேக்டோரியல் நடக்கும். ஸோ ஓகே. ஜஸ்ட் நமக்கு n நம்பர்ஸ் இருந்ததுன்னா, அத ஃபுல்லா நமக்கு சார்ட் பண்றதுக்கு n லாக் n டைம் எடுக்குது இல்லையா? அதே மாரி தான் இங்க நமக்கு n ஃபேக்டோரியல் டைம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அத சார்ட் பண்ணும்போது n ஃபேக்டோரியல் லாக் n ஃபேக்டோரியல். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸி நமக்கு n ஃபேக்டோரியல் கிராஸ் n என்னன்னா, பிகாஸ் நம்ம n இவ்ளோ ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்றோம். n ஃபேக்டோரியல் டைம்ஸ் அண்ட் n ஸ்பேஸஸ் ஒரு தடவையும் நம்ம n ஸ்பேஸஸ் யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு ஸ்பேஸும் நமக்கு n ஃபேக்டோரியல் கிராஸ் n. ஓகே. இப்போ இந்த n ஃபேக்டோரியல் லாக் n ஃபேக்டோரியல நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் நம்ம இதோட பெஸ்ட் அப்ரோச் வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ். இப்போ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நமக்கு இந்த எல்லாமே ஜெனரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்ல. இத ஜெனரேட் பண்ணா தான் நமக்கு n ஃபேக்டோரியல் கிராஸ் n டைம்ஸ் நமக்கு டைம் காம்ப்ளெக்ஸிட்டி தேவைப்படும். இத ஜெனரேட் பண்ணாம நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு 123 அப்படின்றது இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் பெர்முடேஷன் நம்ம என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஆஸ் யூசுவலா நம்ம எப்பயுமே இதோட அதிகமான நம்பர்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ 123 இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் அதாவது ரைட்ல இருந்து இப்போ நம்ம 3 பார்க்க வரோம். ஸோ இப்போ 3க்கு முன்னாடி கம்மியான நம்பர் இருக்கு. ஓகேவா? அப்போ அது வந்து 23. 3க்கு முன்னாடி வந்து நமக்கு கம்மியான நம்பர் இருக்கு. ஸோ இத நம்ம ஸ்வாப் பண்றோம். இந்த 3 இங்க, இந்த 2 இங்க அப்படின்னு நம்ம பண்றோம் அப்படின்னா, நமக்கு அதோட பெரிய நம்பர் கிடைக்கும். இப்போ 3 இங்க, 2 இங்க. ஸோ 123 இருந்தத நம்ம 132வா மாத்திட்டோம். ஸோ இது வந்து நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஆ நமக்கு இதுலருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம லாஸ்ட்ல இருந்து நம்ம ச அ நம்ம டிராவர்ஸ் பண்ணிட்டு வரும்போது, அதுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ 3னா 2வ கம்பேர் பண்ணணும். இந்த 3ய விட இந்த 2 கம்மி. அப்போ நம்ம ஆப்வியஸா ஸ்வாப் பண்ணா அது பெரிய நம்பரா தான் வரும். ஆனா இப்போ இங்கயே 132 அப்படின்னு இருக்குன்னா, நம்ம இங்க இருந்து டிராவர்ஸ் பண்ணும்போது 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3 32. அப்போ இது ஆல்ரெடி பெரிய நம்பர் தான். இந்த டைம்ல நீங்க இத ஸ்வாப் பண்ண முடியாது. ஸ்வாப் பண்ணா என்ன ஆகும்? இத ஸ்வாப் பண்ணீங்கன்னா 123ஆ மாறிடும். விச் இஸ் லெஸ் தேன் இந்த 132ஓட இந்த 123 கம்மி. அ அ அப்ப நம்ம நெக்ஸ்ட் பெர்முடேஷன் எப்பயுமே அதிகமா தான் இருக்கணும். கம்மியா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம பார்க்குற நம்பர் அண்ட் முன்னாடி நம்பர் இது 2மே ஆ இந்த 3 இந்த பார்க்குற நம்பர விட அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஸ்மாலா இருந்தா மட்டும் தான் நம்ம அத ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே. இப்ப அதே மாரி நம்ம 122ன்ற கொஸ்டின் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம லாஸ்ட்ல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதே கேஸ் தான். 3 விட முன்னாடி இருக்க 2 சின்னது. அப்ப நம்ம இத ஸ்வாப் பண்ணா கன்ஃபார்ம் நமக்கு ஆப்வியஸா பெரிய ஆன்சர் தான் வரும்.
132. அப்ப இதோட நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் 132 which is correct. 123க்கு நெக்ஸ்ட் 132. ஓகே. இப்போ நம்ம இதை மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேற கேஸ் பார்க்கலாம். இப்போ 231 பார்க்கலாம். 231 இந்த கேஸ் இந்த கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி நம்ம செக் பண்ணலாம். ஸோ 1ல இருந்து செக் பண்ணலாம். 1க்கு முன்னாடி இருக்கிறது வந்து 3. 1-ஐ விட பெரிய நம்பர். அப்போ நமக்கு அதாவது ஆக்சுவலா 31. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 கிடைக்கும். which is we should not do. 2 1 3. 231-ஓட 213 கம்மி. அப்ப நம்ம அதை ஸ்வாப்பே பண்ணக்கூடாது. ஓகே. அப்போ 1ல இருந்து நம்ம ஜஸ்ட் இங்க மூவ் பண்றோம். இங்க மூவ் பண்ணும்போது நமக்கு இப்போ அதே சேம் பார்க்குறோம். இப்போ 3-யை விட 2 வந்து நமக்கு சின்னது. ஸோ இது வந்து 23. இதை நம்ம ரெண்டுத்தையும் அப்போ நம்ம ஸ்வாப் பண்ண முடியும். 23-யை நம்ம ஸ்வாப் பண்ணணும்னா 32. அப்போ நமக்கு அதிகமான நம்பர் கிடைக்குது. which is இதோட நமக்கு பெரிய நம்பர். அப்போ நம்ம ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணோம்னா 3 2 1. ஓகே. இப்போ நமக்கு இந்த கிடைச்சிருக்க 321 231-ஓட பெருசு தான். யா which is கரெக்ட். ஆனா நமக்கு இந்த இது வந்து நியரஸ்ட் நெக்ஸ்ட் கிரேட்டர் நம்பர் கிடையாது. இது நியரஸ்ட் நெக்ஸ்ட் கிடையாது, பட் கிரேட்டர் தான். எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 231 அதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் ட்ரை பண்ணும்போது 321ன்னு கிடைச்சிருக்கு இதை ஸ்வாப் பண்ணும்போது. பட் இங்க செக் பண்ணா நமக்கு என்ன வரும், 231க்கு அப்புறம் 213க்கு அப்புறம் 231ம் நமக்கு பெருசு தான். 312ம் பெருசு தான். 321ம் பெருசு தான். ஆனா இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் 231 தான் வரணும். பட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 321 கிடைச்சிருக்கு. which is incorrect. அதனால நம்ம ஜஸ்ட் என்ன ட்ரை பண்றோம், சேம் அப்ரோச் தான். நம்ம ஸ்வாப் பண்றத மட்டும் நம்ம வேற மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸா பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சேம் லாஜிக் ட்ரை பண்ணலாம். 1 இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை விட சின்னது. அப்போ நம்மளால இது ஆப்வியஸா நம்ம ஸ்வாப் பண்ண முடியாது. ஸோ ஸ்வாப் பண்ணா 13 கிடைச்சிரும். ஸோ நான் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன். இங்கே மூவ் பண்ணும்போது இப்போ நமக்கு 3-யை விட 2 சின்னது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி இதை ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணோம். ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு 321 கிடைச்சிது. பட் இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணாம இது ஒரு பிரேக் பாயிண்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு பிரேக் பாயிண்டா கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 1 இன்க்ரீஸ் ஆகுது, 3 அகைன் இன்க்ரீஸ் ஆகுது, 2 இப்போ நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த பிரேக் பாயிண்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பிரேக் பாயிண்டை கண்டுபிடிச்சாச்சு. ரைட்ல இருந்து பார்க்கும்போது 1 அகைன் 3 அண்ட் 2. 2ன்றது நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச பிரேக் பாயிண்ட். இப்போ இந்த பிரேக் இதை தவிர இந்த எண்டிங்ல இருந்து இந்த பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஸ்மாலஸ்ட். 3 ஸ்மாலஸ்டா 1 ஸ்மாலஸ்டா 1 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். அப்போ இந்த ஸ்மாலஸ்ட்டையும் இந்த பிரேக் பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிருக்க நம்ம ஸ்வாப் பண்றோம். ஸ்வாப் பண்ணா என்ன கிடைக்கும், 1 3 2. ஓகே. யா இப்போ இது ஒரு கேஸ். இது வந்து நமக்கு செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்றோம் அண்ட் அதை பிரேக் பாயிண்ட் நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ ஸ்வாப் பண்ணதை நம்ம 1 இங்க வந்துருச்சு, 2 இங்க போயிடுச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன தேவை, நமக்கு கிரேட்டஸ்ட் 132 அப்படின்றது வந்து ஒன் ஸ்மால் மிஸ்டேக் கைஸ். நான் என்ன பண்ணியிருந்தோம் இந்த செகண்ட் ஸ்டெப்ல, நம்ம இங்க இருக்கிறதுலே எது ஸ்மாலஸ்ட் அப்படின்றத பார்த்து அதை நம்ம இங்க 2 கூட ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் நம்ம இருக்கிறதுலே ஒரு ஸ்மாலஸ்ட் பார்க்கக்கூடாது. இந்த 2 இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட், பட் இந்த 2 விட அதிகமா இருக்கணும். ஓகேயா. நம்ம இங்க மீதி இருக்கிறதுல பிரேக் பாயிண்ட்க்கு மீதி இருக்கிறதுலே நம்ம ஸ்மாலஸ்ட் பார்க்கணும். அண்ட் அந்த நம்பர் should be greater than this 2. ஓகேவா. இந்த நம்பருக்கு மேல இருக்க ஸ்மாலஸ்ட் செக் பண்ணணும். அப்போ இந்த நம்பருக்கு மேல இருக்க நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, 3 மட்டும் தான். ஸோ ஆப்வியஸா அந்த 3 தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஓகே. 3 2 1. யா இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிட்டோம். இது நம்ம வேற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நெக்ஸ்ட் போடலாம். அது போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ நமக்கு செகண்ட் ஸ்டெப் ஓவர். நம்ம பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அண்ட் அதுக்கு ரைட்ல இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் 2 இந்த பிரேக் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் 3 தான். ஸோ நம்ம ஸ்வாப்பும் பண்ணிட்டோம். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. அண்ட் நம்ம தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், இந்த பிரேக் பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்க அரேவை நம்ம சார்ட் பண்ணிக்கணும். நம்ம சார்ட்னா என்னன்னா, இப்போ 321 ஓகேயா. பட் இதே நம்ம இந்த ரைட் சைடில் சார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 1 2. ஓகே. அப்போ இதுதான் நமக்கு இருக்கிறதுலே நெக்ஸ்ட் நியரஸ்ட் பெர்மிட்டேஷன். இப்போ 312 கொஸ்டின் என்ன, 231
2 2 3 1. ஓகே, இதான் ஆக்சுவலா நமக்கு இப்போ கொஸ்டின் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? 312 விச் இஸ் நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் 312. ஓகே, நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இதுல உங்களுக்கு கிளியரா புரியும். யா இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைரக்ட் போவோம் அண்ட் இது ரொம்ப நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் டீச் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே, இது நமக்கு யூஸ்ஃபுல்லா நமக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பிரேக் பாயிண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் எதுன்றத மாதிரி ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த இந்த இது பிரேக் பாயிண்டா, இல்ல நமக்கு இது பிரேக் பாயிண்டா, இல்லனா எந்த இது ஆக்சுவலா நமக்கு பிரேக் பாயிண்ட், இல்ல இந்த நம்பர் பிரேக் பாயிண்டா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சத பிரேக் பாயிண்ட் இப்போ எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்வாப் பிரேக் பாயிண்ட். இந்த மீதி இருக்க நம்பர்ஸ்ல எது ரொம்ப ஸ்மால் பட் விச் இஸ் கிரேட்டர் தேன் இந்த பிரேக் பாயிண்ட். இந்த பிரேக் பாயிண்டோட பெருசா இருக்கணும் அண்ட் அது ஸ்மாலரா இருக்கணும் மற்ற நம்பர்ஸ் எது கம்பேர் பண்ணுறத விட. ஸோ அதை தான் நம்ம அது கூட ஸ்வாப் பண்ணணும். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம மீதி இருக்கிறத நம்ம சார்ட் பண்ணுவோம். சார்ட்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு அட் லாஸ்ட் சொல்றேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் அதே மாதிரி ட்ராவல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? பிரேக் பாயிண்ட்னா என்னன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். பட் ஒன் பாயிண்ட் நமக்கு நமக்கு இங்க இருந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல தான் நம்ம பிரேக் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஐ வந்து நமக்கு இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை நெக்ஸ்ட் கூட கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணும்போது 0 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் 0 இருக்கு. நெக்ஸ்ட்டும் நமக்கு 0 தான். ஓகே, இது ஜஸ்ட் டயக்ராமேட்டிக்கா போடுறேன். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. ஓகே, அப்போ இதை நம்ம ஸ்வாப் பண்ணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐ இங்க இங்க இருந்து மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் 3 நோட் பண்ணுது. ஸோ 3 0. ஓகே, இப்போ ஆல்ரெடி 3 0 30ன்றது பெருசு தான். இதை 0 3 ஆக்குனீங்கன்னா இது 3 ஆயிடும். இது பெருசா இது பெருசா? 3 0 தான் பெருசு. அப்போ நம்ம அதை கம்மியாக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, இப்போ 0 0ல இருந்து கொஞ்சம் 3க்கு போயிருக்கு. ஓகே, 0 0 அண்ட் 3 கொஞ்சம் ஹையரா போயிருக்கு. நெக்ஸ்ட் ஐ வந்து நமக்கு இங்க. ஓகே, இப்போ அகைன் 3 இது 40, இதை சேர்த்தா 43. இப்போ இதை ஸ்வாப் பண்ணோம்னா 34 ஆயிடும். இருக்கிறதே 43 அதிகம் தான். அதை நான் எதுக்கு இன்னும் கம்மி பண்ணணும்? நான் என்னோட ஃபைனல் ஆன்சர் அதிகமான பெர்மிட்டேஷன் தான் காட்டணுமே தவிர கம்மியானது காட்டக்கூடாது. ஸோ இது கம்மியாகுது. அப்போ அதுவும் தேவையில்லை. ஸோ அப்போ ஐ இங்க இருக்கும்போது அதுவும் தேவையில்ல. நெக்ஸ்ட் 4 கொஞ்சம் இன்னும் ஹையரா மூவ் ஆகுது. ஓகே, 0 0 இது 3 அண்ட் இது 4. ஓகே, ஜஸ்ட் கிராஃப் மாதிரி போறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐ வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. ஓகேயா? இப்போ ஐ இங்க இருந்து இங்க மூவ் ஆகும்போது நமக்கு 4 அண்ட் முன்னாடி இருக்கிறது 5. ஓகேயா? ஸோ 54. இப்போ 54 நீங்க ஸ்வாப் பண்ணீங்கன்னா 45 ஆயிடும். அப்போ ஆல்ரெடி நமக்கு 54 தான் பெருசு. ஸோ 45 அப்படி சேஞ்ச் பண்ணா 45 ஆயிடும், கம்மியாயிடும். ஸோ அப்போ நமக்கு அது தேவையே இல்லை. அப்போ அதையும் நான் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க போகுது 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்க. இப்போ 5 கூட முன்னாடி இருக்கிறது 1. அப்போ 15. இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 51 வந்துடும். எஸ், இதுதான் நமக்கு பிரேக் பாயிண்ட். இப்போ 15 நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 51 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் எனக்கு அதிகமான நம்பர் கொடுக்கும். அப்போ நான் இந்த நெக்ஸ்ட் 1 இங்க பார்த்தோம் அப்படின்னா 1ன்றது இங்க கிராஃப் நமக்கு பாருங்க. இங்க இருந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. பட் இந்த பாயிண்ட்ல நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் பிரேக் பாயிண்ட். அப்போ நமக்கு கண்டுபிடிச்சதுல இதுதான் பிரேக் பாயிண்ட் ஆக்சுவலா. இங்க தான் நமக்கு கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு கீழே இங்க தான் நமக்கு உடையுது. ஸோ அப்போ பிரேக் பாயிண்ட்டை இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. யா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டன். ஃபர்ஸ்ட் நமக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்வாப் பிரேக் பாயிண்ட். இந்த ஸ்வாப் பிரேக் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த மீதி ரிமைனிங் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் பட் கிரேட்டர் தேன் இந்த 1. ஓகேயா? இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இந்த 1 விட இதெல்லாம் பெருசா இருக்கு. அதை கிரேட்டர் தேன் திஸ் பிரேக் பாயிண்ட். கிரேட்டர் தேன் திஸ் பிரேக் பாயிண்ட்னா 1 விட பெருசா என்னென்ன நம்பர் நமக்கு ரிமைன் இந்த பிரேக் பாயிண்ட்டை விட்டுட்டு இருக்கு. அதாவது ரைட் சைடில் நமக்கு 5 1ஓட பெருசு, 4 1ஓட பெருசு, 3யும் 1ஓட பெருசு. இந்த 2 0 நான் எடுக்கவே கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இந்த 3 நம்பர் தான். இந்த 3 நம்பர்ல எனக்கு இது ஸ்மாலஸ்ட். ஓகேயா? அதே லாஜிக் தான். த ஸ்மாலஸ்ட் இன் த ரிமைனிங் பட் கிரேட்டர் தேன் திஸ் பிரேக் பாயிண்ட். அப்போ இந்த 3த்துல இது ரொம்ப ஸ்மாலஸ்ட் 3 அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட். அப்போ இந்த 3 தான் நான் 1 கூட ஸ்வாப் பண்ணணும்.
நான் இந்த 4, 5 கூட ஸ்வாப் பண்ணலாம். ஆனா எனக்கு ரொம்ப அதிகமான நம்பர் வந்துரும். இப்போ 2, 1 லைக் இப்போ 2, 1 5 இது 2த்தையும் நான் ஸ்வாப் பண்ணேன்னு வைங்களேன். 2, 5, 1, 4, 3, 0, 0 டிஸ்டன்ஸ் வந்து 10 lakh 10 lakh. இப்போ 25 lakh 14,300 இப்படிங்கிறது இதுக்கு அடுத்த நம்பரா இல்ல 2 3 1 4 3 500 லைக் சம்திங் இது கிட்டயா நமக்கு ஆப்வியஸா 25 லேக்கோட 23 தான் கிட்ட. அப்போ நம்ம அந்த 3 தான் நம்ம இங்க எடுக்கணுமே தவிர இது 5 4 எடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்க மெயின் லாஜிக். அப்போ நம்ம எது கம்மி 3 தான் நம்ம 1 கூட ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ண என்ன வரும் 2 3 1 வந்து அங்க போயிடும். 5 4 1 0 0 யா ஓகே. இப்போ நமக்கு ஆப்வியஸா இந்த 3 1 ஸ்வாப் ஆயிடுச்சு. இது 2 ஸ்வாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸோ ஸ்வாப்பும் நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ரிமைனிங். இந்த மீதி இருக்கிறத நான் ரிவர்ஸ் பண்றேன். ரிவர்ஸும் நான் சார்ட்டும் பண்றேன். சார்ட் பண்ண என்ன ஆகும்? இங்க 00145 நமக்கு 00145 இப்படி சார்ட் ஆயிடும். பட் சார்ட் எழுதுறதுக்கு நம்ம ஜஸ்ட் இது ரிவர்ஸ் பண்ணாலே அது ஷார்ட் கணக்கு தான். பிகாஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு வந்ததே அப்படிதான். இன்க்ரீஸ் 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 இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வருது. ஸோ நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணனா அது சேம் லாஜிக் தான். ஸோ ரிமைனிங்கா இருக்கிறத நான் அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். பிகாஸ் எனக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கிடைக்கணும். இப்போ 23 லேக் 54,100 பெருசா வருமா? இல்ல நான் இத அப்படியே சார்ட் பண்றேன்னு வைங்களேன். 0 0 1 4 5 இந்த 2 3 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ 23 லேக் 145 கிட்டயா? ஸோ இதுதான் கிட்ட. ஸோ அதனால இது நான் கிட்ட எது இருக்குன்னு பார்க்கணும் நம்பர். அதனால தான் நான் இத சார்ட் பண்றேன். அதாவது ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கேஸ்ல. அப்ப மீதி இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்? 23 அப்படியே போட்டுக்கிறேன். மீதி இருக்கிறத ரிவர்ஸ் பண்ண அப்படின்னா 00145 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டினுக்கு நியரஸ்ட் நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் என்ன அப்படின்னா நமக்கு 23 லேக் 145 இதுதான் நெக்ஸ்ட் நியரஸ்ட். ஓகே காய்ஸ். ஸோ உங்களுக்கு இதுவும் புரியல அப்படின்னா இந்த 2 3 கேஸை நீங்கள் வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட்டிவ் ஆல் பெர்மிட்டேஷன் ஜென்ரேட் பண்ணாமலே நமக்கு எப்படி நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம பார்க்குறோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபைன் பிரேக் பாயிண்ட். இந்த வேர்ஸ்ட் கேஸ் நம்ம இங்கே ஸ்டார்ட் ஆகி இன் வேர்ஸ்ட் கேஸ் அட் லாஸ்ட் வரைக்கும் கூட போகலாம். ஓகேயா? ஸோ இந்த வேர்ஸ்ட் கேஸ் அது ஒரு நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே டைம் காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஃபைன் பண்ணதுக்கு இந்த வேர்ஸ்ட் கேஸ் நமக்கு ஆர்டர் ஆஃப் என். ஓகேயா? நெக்ஸ்ட் ப்ளஸ் ஸ்வாப் பிரேக் பாயிண்ட். ஓகே. இந்த பிரேக் பாயிண்ட் ஸ்வாப் பண்ண நான் என்ன பண்ணுறேன் அகெயின் நான் ஐயை ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த ஒன்னை விட எது பெருசாக இருக்கோ நான் அது கூட ஸ்வாப் பண்ணுவேன். ஸோ இதுவும் அட்மோஸ்ட் எனக்கு ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ் எடுக்கும். ப்ளஸ் ரிவர்ஸ் ரிமைனிங் இதுவும் அட் த வேர்ஸ்ட் கேஸ். இப்போ இங்க பாருங்க இங்க எல்லாத்தையும் நான் ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்கா. ஸோ அந்த வேர்ஸ்ட் கேஸ் நான் ஆர்டர் ஆஃப் என். ஸோ ஆர்டர் ஆஃப் 3n விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எனக்கு ஃபைனலாக டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு நம்ம அதே அரேல தான் யூஸ் பண்றோம் தவிர வேற எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணல. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ நம்ம அங்க இருந்த n ஃபேக்டோரியல் லாக் n ஃபேக்டோரியல் இருந்து நம்ம டைம் ஆர்டர் ஆஃப் என்க்கு கொண்டு வந்திருக்கோம் விச் இஸ் மோஸ்ட் ஆப்டிமல். அண்ட் ஸ்பேஸும் நம்ம ஆர்டர் ஆஃப் என் கிராஸ் என் ஃபேக்டோரியல் இந்த ஸ்பேஸை நம்ம ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்க்கு மாற்றிருக்கோம். ஓகே காய்ஸ். இதோட கோட் நம்ம பார்க்கலாம். ஓகே நம்ம கோட் லெவலில் பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒன்று தான். பட் நம்ம n-2 இது வந்து n-1 அண்ட் இது வந்து n-2. n-2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஐயையும் i+1ஐயும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரலாம். ஜஸ்ட் இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு பிரேக் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நமக்கு பிரேக் பாயிண்ட் நம்ம இதை ஐயை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்கே எங்கேயுமே பிரேக் பாயிண்ட் இல்லை அண்ட் நமக்கு தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட் பெர்மிட்டேஷன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 3 1 ஃபார் இப்போ இப்படி இருக்குது. 3 2 1 இப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷனை கண்டுபிடிக்கணும். இதோட நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் என்ன? இதுதான் ஃபைனல். இதோட ஆல் பெர்மிட்டேஷன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த கேஸ்க்கு நம்ம ஜென்ரேட் பண்ண தேவையில்ல. பட் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துருந்தோம்னா
அந்த ஃபைனல் 6ல தான் நமக்கு 3, 2, 1 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஓகேவா? இதுனா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அட் லாஸ்ட் அது ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்ம ஜெனரேட் பண்ணியிருப்போம். அதனால நம்ம பிரேக் பாயிண்டே கண்டுபிடிக்காம, இங்கன்னு அட் லாஸ்ட் நம்ம இங்க வெளியிலேயே வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு பிரேக் பாயிண்டே கண்டுபிடிக்கல. ஸோ இதுதான் லாஸ்ட்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இத நம்ம ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி விட்டுறோம். ரிவர்ஸ் ஆஃப் திஸ் அரே. அதுதான் ரிவர்ஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1, 2, 3 which is equals to the next permutation. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இத நம்ம கோட்ல பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்த மாதிரி இண்டெக்ஸ்னா இப்போ இனிஷியலா -1 வச்சுக்கேன். அண்ட் n வந்து இந்த நம்ஸோட சைஸ். கொடுத்துருக்க அரே டாட் சைஸ் தான் இந்த நம்ஸ். ஓகே. நான் ஃபார் லூப் இதுலேருந்து இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம ரைட் சைடில் இருந்து வரும். அப்போ i ஈக்குவல்ஸ் டு n மைனஸ் 2. நான் சொன்னேன். ஸோ -2லேருந்து பார்த்துட்டு i கிரேட்டர் தானே ஈக்குவல் 0, i மைனஸ் மைனஸ். அதாவது நம்ம ரைட் சைட்லேருந்து நம்ம டோட்டலாக லெஃப்ட் சைடு போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம நம்ஸ் ஆஃப் i அது வந்து நமக்கு ஸ்மாலரா இருக்கு. நம்ஸ் ஆஃப் i பிளஸ் 1 விட ஸ்மாலரா இருக்கு. அதுதான் நமக்கு பிரேக் பாயிண்ட். ஆக்சுவலா நான் உங்களுக்கு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நம்ம லாஸ்ட்ல இருந்து பார்த்து வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஜஸ்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். i வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் இது. ஸோ நம்ஸ் ஆஃப் i வந்து எப்போ நமக்கு டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம இந்த இண்டெக்ஸில் ஐ பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் பிரேக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 பிரேக் பாயிண்ட்டே எனக்கு வரல, ஃபுல்லாக ஃபார் லூப் ரைட் டு லெஃப்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடணும்? ஜஸ்ட் அது லாஸ்ட் கேஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணாலே போதும். ரிவர்ஸ் ஆஃப் நம்ம நம்ஸ் டாட் பிகின் அண்ட் நம்ஸ் டாட் எண்ட். இது வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான லாஜிக். இது சிமிலராக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸில். ஓகே. இப்போ இது வரல, நமக்கு அப்போ பிரேக் பாயிண்ட் எங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். பிரேக் பாயிண்ட் எங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். அகைன் அதே மாதிரி நான் லாஸ்ட்ல இருந்து செக் பண்ணிட்டே வரேன். ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் கிரேட்டர் தேன் 0, i மைனஸ் மைனஸ் செக் பண்ணிட்டே வரும்போது எப்போ நமக்கு பிரேக் பாயிண்ட்டை விட, அதாவது பிரேக் பாயிண்ட்டை விட அதிகமான நம்பர் விச் இஸ் லெஸ் தென் கம்மியாக இருக்கும். அப்போது நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் தான் நமக்கு பிரேக் பாயிண்ட். அந்த பிரேக் பாயிண்ட்டை விட நமக்கு அதிகமான நம்பர் நமக்கு நம்ஸ் ஆஃப் ஐல கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? ஸ்வாப் ஆஃப் அது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்வாப் பண்ணி விட்றேன். நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்ஸ் ஆஃப் பிரேக் பாயிண்ட். அதுதான் பிரேக் பாயிண்ட் தான் நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். அண்ட் இப்போ கிடைச்சிருக்கிறது ஸ்வாப் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் பிரேக் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஸ்வாப்பும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? மீதி இருக்கிறத நம்ம ஜஸ்ட் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். அதாவது ரிமைனிங் நம்பர்ஸை அதான் தேர்ட் ஸ்டெப். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரிவர்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக இப்போ எங்கள் பிரேக் பாயிண்ட் எங்க? நம்ஸ் டாட் பிகின் ப்ளஸ் பிரேக் பாயிண்ட், அதுதான் நமக்கு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. அதுக்கு அடுத்த பிரேக் பாயிண்ட்லேருந்து அடுத்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகி நம்ஸ் டாட் எண்ட் அது வரைக்கும் எனக்கு டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிருக்கும். இதுதான் நமக்கு 3 ஸ்டெப்ஸ். ஓகே. ஓகே. சம் எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓகே சாரி காய்ஸ், இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பிரேக் பாயிண்ட்டை விட பெரிய நம்பர் அப்போ தான் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். அந்த பிரேக் பாயிண்ட்டை விட பெரிய நம்பர்ஸ் அண்ட் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அதுதான் நம்ம ரைட் சைட்லேருந்து பார்த்துட்டு வரும்போது நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். அண்ட் இந்த கேஸில் நம்ம இங்கேயும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நமக்கு இதுவுமே இல்லை, அதுதான் லாஸ்ட்னா நம்ம இங்கேயும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம்ல. ஸோ ரிட்டர்ன் ஆட் பண்ணணும். அண்ட் இந்த கேஸ் இதுதான் நாங்கள் அதில் மிஸ்டேக் பண்ணியிருந்த கேஸ். ஸோ பாஸ் ஆகிடுச்சு அண்ட் நம்ம சப்மிட் பண்ணலாம். ஓகே. யா அக்செப்டட் கைஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். நீங்கள் இந்த 2, 1, 3, 4 இப்படி இந்த எக்ஸாம்பிள் அரேக்கான பெர்மிட்டேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. அதை நம்ம ஜஸ்ட் கரெக்டாக இல்லையான்றதை யார் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இது நமக்கு ஆல்ரெடி லாங் வீடியோ ஆகிடுச்சு. பட் இது 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பட் இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.